வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் கிரேட் 12 CBSE Mathematics புக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சாப்டர் 2 இன்வர்ஸ் Trigonometric functions ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் 2.1 இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பிரின்சிபல் வேல்யூஸ் எப்படி பார்க்கறதுங்கிற ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமுமே பார்த்துருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்ளம் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் tan inverse of 1 plus cos inverse of minus 1/2 sin inverse of minus 1/2. ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இது எல்லாமே நமக்கு 4 மார்க் கொஷினாக கொடுக்கலாம். பட் இந்த ப்ராப்ளம் தெரியணும்னா இதுக்கு முன்னால் உங்களுக்கு பிரின்சிபல் வேல்யூ தனித்தனியாக பார்க்குறதுக்கு தெரியணும். அந்த டாபிக் தெரிஞ்சதுன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், tan inverse of cos inverse of sin inverse of மூணுமே தனித்தனி கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது தனியாக பார்க்கணும், இந்த வேல்யூ தனியாக பார்க்கணும், இந்த வேல்யூ தனித்தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லா வேல்யூயும் பார்த்துட்டு ஃபைனலாக ப்ளஸ் கொடுத்ததுனால நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? கிவன் ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா கரெக்டாக எழுதிக்கோங்க. tan inverse of 1 plus cos inverse of minus 1/2 plus sin inverse of minus 1/2. ஸ்டெப் 1 to find tan inverse of 1. ஃபஸ்ட்டு பார்ட்டாக tan inverse of 1 சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச அதே மெத்தட்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். let y equal to tan inverse of 1. அப்போ tan y equal to 1. மொத்தம் 3 ஸ்டெப் எழுதணும்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு கிவனை எழுதுங்க. அடுத்து ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ தெரியணுங்கிறதுக்காக ஒரு ஒயின்னு எடுத்து ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ பார்ப்போம். அதுக்கான வேல்யூ நம்மளுடைய ரேஞ்ச் இருந்ததுன்னா டைரெக்டாக பிரின்சிபல் வேல்யூ நம்ம சூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ tan y equal to 1. 1னா π/4. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது? π/4. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஒய்யோட வேல்யூ 5/4. ரேஞ்ச் ஆஃப் tan இன்வர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -π/2, π/2. π/2, π/2ல இருக்குமா -π/2, π/2னா? எஸ், பாசிபிள். இன் பிட்வீனில் தான் இது எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ நம்ம இந்த வேல்யூவை டைரெக்டாகவே பிரின்சிபல் வேல்யூவை சூஸ் பண்ணிக்கலாம். therefore the principal value is π/4. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எழுதணும், கரெக்டாக ஆன்சர் வந்துட்டு. செகண்ட் சப்டிவிஷன் கொஞ்சம் நெகட்டிவில் இருக்குது, கேர்ஃபுல்லாக எழுதணும். cos inverse of minus 1/2 எழுதலாமா? ஸ்டெப் 2 நீங்களும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னா பேப்பர் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும், அண்ட் நமக்கு புரியும் நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறோங்கிறது ஈஸியாக புரியும். ஸோ டு ஃபைண்ட் cos inverse of minus 1/2, let y equal to cos inverse of minus 1/2 using the theorem. இது மைனஸில் இருக்கா? ஸோ மைனஸில் இருந்தால் என்ன எழுதிக்கலாம்? π minus cos inverse of x எழுதிக்கலாம். ஸோ y equal to π minus cos inverse of 1/2. பைனா 180 minus தீட்டாங்கிறப்ப π minus π/3. தட் இஸ் அவர் வேல்யூ இஸ் 2π/3. ஸோ இந்த மாதிரி மாற்றி இருக்கணும். இதனோட வேல்யூ நமக்கு π/3 தெரிஞ்சிருக்கணும் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்லேருந்து. அது நமக்கு ஓரளவு நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாலே ஈஸியாக நமக்கு தெரியும். இப்போ வேல்யூ பார்த்தாச்சு, ஒய்யோட வேல்யூ. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸோட ரேஞ்சு 0,π. இன்டர்வல்குள்ளே வருமானு பார்த்தீங்கன்னா 2 × 180/3 போட்டு பாருங்கள், 120 தான் வருது. இது 0,180. ஸோ பாசிபிள். நம்ம ட்ரை பண்ணதுக்கு ஆன்சர் இன்டர்வல்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இதுவே நம்மளுடைய பிரின்சிபல் வேல்யூவாக இருக்கும். த பிரின்சிபல் வேல்யூ இஸ் 2π/3. ஒய் எடுத்தீங்க, நெகட்டிவாக இருக்கிறதுனால π minus cos inverse of xன்னு கோட் பண்ணிங்க. ஸோ இந்த ஸ்டெப்பில் எழுதுனீங்கன்னா we get the answer. இப்போ செகண்டாக cos inverse of minus 1/2 பார்த்தாச்சு. தேர்டாக sin inverse of minus 1/2 வேல்யூ பார்க்கலாம். To find sin inverse of minus 1/2. So let y equal to sin inverse of minus 1/2. Using the theorem sin inverse of minus x equal to minus sin inverse of x. So இதில் மைனஸாக இருந்தால் நம்ம டேரெக்டாக மைனஸ் மட்டும் கோட் பண்ணால் போதும். அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா sin inverse of π/2க்கு தான் 1/2 வேல்யூ வரும். ஸோ π/6. அப்போ மைனஸ் இருக்கிறதுனால -π/6. sin inverse of ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -π/2, π/2. இன்டர்வலுக்குள்ள கண்டிப்பாக பாசிபிள் தான். இது பார்த்தீங்கன்னா 30 டிகிரி தான், இது நமக்கு 90 டிகிரியில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக possible. The principal value is -π/6. நமக்கு கொஷினில் 3 பார்ட் கொடுத்துருந்தாங்க. 3 பார்ட்டுக்கும் நம்ம தனித்தனியாக கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸ்டெப் 4 கன்க்ளூஷன். tan inverse of 1 plus cos inverse of minus 1/2 plus sin inverse of minus 1/2. தனித்தனியாக பார்த்தா ஸ்டெப் 1 ஆன்சர் என்னது? நமக்கு வந்திருக்கிற பிரின்சிபல் வேல்யூ π/4. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டெப் 2ல் வந்து ஆன்சர் 2π/3. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் இப்போ வந்துருக்குது -π/6. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். π/4 இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கேல்குலேஷன் எல்லாமே பேசிக் கேல்குலேஷன் தான். இதை கேன்சல் பண்ணால் π/2. ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் 3π/4. திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஃபைனல் ஆன்சர், 3π/4. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் எக்ஸாமில். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷனு, ட்ரிக்னோமெட்ரிக் கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. ஓரளவு நம்ம
டெய்லி ப்ரிப்பேர் பண்ணாலும் இல்லை ப்ராப்ளம் 2 to 3 டைம்ஸ் எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே இந்த ப்ராப்ளத்தோட ஈஸியஸ்ட் ஃபார்மேஷன் புரியும். அண்ட் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.